Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பார்லிமெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது வந்து பார்லிமெண்ட்டில் பார்ட் 4 வீடியோ. ஓகேங்களா? பார்லிமெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயரில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி நம்ம வந்து பார்ட் 4 வரைக்கும் போயிருக்கோம். ஸோ இது மாதிரி ஈஸியாக கொஸ்டின்ஸ் வந்து எலிமினேட் பண்ணலாம், ஆன்சரும் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து பார்லிமெண்ட் ரிலவெண்ட் கவர் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், லட்சுமண் புக்கில் வந்து ப்ரியாம்பிள் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகல, அது வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபண்டமெண்டல்ஸ், டிபிஎஸ்பி எல்லாமே கவர் பண்ணிக்கும். மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, ஒன் செகண்ட் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ராஜ்யசபா ஹேஸ் நோ பவர் டு எய்தர் ரிஜெக்ட் டு அமெண்ட் தி மணி பில். Second statement, the Rajya Sabha cannot vote on demand and grants. Third statement, the Rajya Sabha cannot discuss the annual financial statement. Correct answer என்னன்னா ஆப்ஷன் பி 1 and 2 only. Rajya Sabha cannot amend or reject the money bill, article 109 சொல்லிப்பாங்க. Rajya Sabha cannot vote on demand or grants, article 103. அதையும் வந்து discuss வந்து நான் annual financial statement 1 and 2. இது வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மணிபுல் ரிலவெண்ட்டானா லோக்சபா மட்டுமேனு. இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு 3 or 4 கொஸ்டின் வந்து இதே சேம் கான்செப்ட்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக 1 and 2 கரெக்ட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனுவல் பிளான்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ராஜ்யசபான்னா வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட்டில் வந்து மணி பில் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க, அது மாதிரி வந்து ராஜ்யசபா எம்பியும் வந்து நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்பாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் கனிமொழி, நான் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். அவங்களும் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி வந்து நம்ம நிறைய டைம் நியூஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணலாம். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 1 and 2 only. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், which of the following statements is are correct? 2014 கேட்ட கொஸ்டின். A bill pending in the Lok Sabha lapses on its progression. A bill pending in the Rajya Sabha which has no passed in by the Lok Sabha shall not be lapsed on the dissolution of Lok Sabha. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஏன்னா வந்து வச்சுக்கோங்களேன், ஈஸியாக தெரியும், லோக்சபா பாஸ் பில் வந்து அவங்ககிட்ட இருந்தால் டிசால்வ் ஆனால் அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் பார்ட்டி தான் வரும். ஸோ வந்து அவங்க நியூவாக தான் ஏதாவது அவங்க பாலிசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பாலிசியை வந்து கண்டினியூ பண்ண எந்த ஒரு நெசசரி இல்லை. ஆனால் ராஜ்யசபான்றது ஒரு பர்மனன்ட் பாடியாக அவங்க பில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் சப்போஸ் அவங்ககிட்டே இருந்தால் அது வந்து டிசால்வ் ஆகணும்னு நெசசரி இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பர்மனன்ட் பாடி. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 only. Next question. The Parliament of India acquires the power to legislate on any item in the state list in the national interest if the resolution effort passed by the A. Lok Sabha by simple majority of total members, B. Lok Sabha by majority not less than 2/3 of its total membership, Rajya Sabha by simple majority of total membership. ஆப்ஷன் டி, ராஜ்யசபா மெஜாரிட்டி நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் voting. இது வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்க்கறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2017 கேட்ட கொஸ்டின். A private member's bill is a bill presented by member of parliament who is not elected by only a nominated members of the President of the India. Recently, a private member bill has been passed in Parliament of India for the first time in its history. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டி, neither one nor two. நம்ம வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் நம்ம சேனலில் போடுவோம்ல, அதில் கூட டிஸ்கஸ் பண்ணதான். ப்ரைவேட் மெம்பர் பில்ன்றது வந்து ரூலிங் பார்ட்டி இல்லை ஆப்போசிட் மெம்பர், நம்ம டிஎம்கே இந்தியாவில் நம்ம டிஎம்கே எம்பி வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுனா அது என்ன பில்லுனா ரிசர்வேஷன் ஆஃப் ஜுடிஷியரி. ஜுடிஷியரியில் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரணும். அது வந்து நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் வந்து இது மாதிரி இது பண்ணாங்க. தென் ஜுடிஷியல் கமிஷன் வந்து இது மாதிரி 4 ஜட்மெண்ட் கேஸ் வந்துருக்குல்ல, அது வந்து கிளியராக நம்ம இந்த நியூஸ் பேப்பர் அனலைசிஸ்லாம் பார்த்துப்போம். மிஸ் பண்ணால் வந்து அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரி திருப்பி கொஸ்டின் பண்ணலாம். ஸோ வந்து ப்ரைவேட் மெம்பர்னா நாமினேட் மெம்பரும் இல்லை, ஆப்போசிஷன் மெம்பரில் கூட இது பண்ணலாம், அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். தென் நிறைய வந்து ப்ரைவேட் மெம்பர் இண்டிபெண்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது நமக்கு தெரியும். ஸோ வந்து கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, neither one nor two. Next question. The Parliament of India exercises control over the functions of Council of Ministers through adjournment motions, question hours, supplementary question. Correct answer என்னன்னா all of the above. ஏன்னா adjournment motions censor element, question வந்து accountability mechanism, supplementary questions deeply security, all preliminary controls tools. சிம்பிளாக என்னங்க, எது மாதிரி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஏதாவது டிசிஷன் மேக் பண்ணாங்க வச்சுங்களேன், ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாவோ அது மாதிரி வந்து இது பண்ணாவே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு படிக்கலாம் கூட ஜஸ்ட் திங்க் பண்ணாவே நம்ம வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், when a bill is referred to joint sitting of both houses of parliament, it has to be passed by
simple majority of members and present voting, 3/4 majority, 2/3 majority, absolute majority. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஆர்டிகல் 108 என்ன பண்ணிப்போம்னா ஜாயின்ட் சிட்டிங் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் போதும், நாட் அப்ளிகல் ஃபார் மணி பில் அண்ட் கான்ஸ்டியூஷன் பில். அதாவதுனா ஜாயின்ட் சிட்டிங் வந்து இது ரெண்டுத்துக்குமே இருக்காது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது தான். ஓகேங்களா? Consider the following statements. In the election of Lok Sabha or state assembly, the winning candidate must get at least 15% of the votes polled to be declared elected. According to the provision laid down by the Constitution of India, in Lok Sabha, the Speaker's post goes to the majority party and Deputy Speaker's opposition. Correct answer என்னன்னா neither one nor two. ஓகேங்களா? இந்தியா வந்து என்னது ஃபர்ஸ்ட் போஸ்ட் சிஸ்டம், அதாவது வந்து ஃப்ளூரிட்டி மீன்ஸ் நாட் 50%. சிம்பிளாக நம்ம ஒரு சில படத்தில் கூட பார்த்தோம்ல, ஒரே ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக, அந்த மூவி நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதுக்காக நிறைய வந்து பான்சஸ் பண்ணுவாங்களே இது அப்படின்னு. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா இது பண்ணாலும் வின் பண்ணிக்கலாம். அதே தான் எம்பி எம்எல்ஏக்கும் கரெக்டாக வரும். தென் கான்ஸ்டியூஷனல் நிறைய டைம் பாருங்கள், கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு சில டெஃபினேஷன் தந்துப்பாங்க, ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து தந்துக்கவே மாட்டாங்க மோஸ்ட்டாக. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு அது மாதிரி வந்தால் அது வந்து கரெக்டாக இருக்காது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Next question. For the election to the Lok Sabha, a nomination paper can be filled by a resident in India, a resident constitution from which is election contested, a citizen, any citizen of India whose name appears in electoral constitution, any citizen of India. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஏன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கும், அப்புறம் எலக்ட்ரோரல் பெர்சன்ட் இருந்தால் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே 25 வயசு எம்எல்ஏ எம்பினா, அதே ராஜ்யசபானா 30 இயர்ஸ், அதுவும் பார்த்துக்கோங்க. Next question. How many delimitation have been constituted by India till December 23? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 52, 63, 73, 2002. இது வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குல்ல, அதில் வந்து 50+ கொஸ்டின் 2024 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் இருந்தால் இது பண்ணிப்போம். வேணா டவுட்டாக இருந்தால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட்னா அதுவும் ஒன்று ஆட் பண்ணிப்போம் சேனல் பேஸ் பண்ணி. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனல் பயோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் அதிலையும் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. பார்லிமெண்ட் டாபிக்கில் லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் about the ethics committee in லோக் சபா ஆர் கரெக்ட்? பாருங்கள், கமிட்டியில் எலவெண்ட்டாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் மேலே பார்த்துப்போம். அதே ரிப்போர்ட் ஆகுது. இனிஷியலி இட் வாஸ் an ad hoc committee. Only a member of Lok Sabha can be complained related to unethical conduct of the member of Lok Sabha. This committee cannot be take any matter which is a sub judice. கரெக்ட் ஆன்சர் என்ன? 1 and 3 ஒன்லி. ஓகேங்களா? ஏன்னா வந்து லோக்சபா மெம்பர்ஸ் ஓட்டில் எந்த ஒரு எம்பினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து திங்க் பண்ணாவே நம்ம வந்து ஆப்ஷன் 2 வந்து எலிமினேட் பண்ணிட்டா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கோட பார்லிமெண்ட் வந்து டாப்பிக்கோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 4 வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோ வந்து எனி இம்பார்ட்டன்ட் டாபிக் லைக் பிரசிடென்ட் ப்ரீவியஸ் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க.